மலையப்பாக்கு எத்தனை பேர் காசு காணிக்கை முடிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியாதுங்க. ஆனால் நிறைய பேர் காசு காணிக்கையாக முடிச்சு வச்சுருப்பாங்க. அவருக்குன்னு தனியாக உண்டியலும் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா 11 ரூபாவோ ஒரு 101 ரூபாவோ இல்லைன்னா 1001 ரூபா கூட சரிங்க, அதை மஞ்சள் துணியில் முடிச்சு வச்சிருவாங்க அவருக்கு அந்த காசு காணிக்கை. அது நம்ம வீட்டில் எல்லா வேண்டுதலும் நிறைவேறி நம்ம சுபிட்சமாக வாழ்ந்து அப்போது அந்த காணிக்கையை போயிட்டு நம்ம திருப்பதியில் அதை செலுத்திட்டு திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வந்த உடனேயே நம்மளால் எவ்வளோ காசு முடியுதோ ஒரு 101 ரூபாவோ இல்லை 11 ரூபாவோ திரும்பவும் அந்த மஞ்சள் துணியில் மடித்து வச்சிடணுங்க, முடிச்சு போட்டு. அது ரொம்ப ரொம்ப நல்லமான ஒரு விஷயம். வீட்டுக்கு ஒரு சுபிட்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயமும் அது. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதை இன்னமும் பின்பற்றிட்டே இருப்பாங்க. அதே மாதிரியே அவங்க செஞ்சுக்கிட்டும் இருப்பாங்க. ஆனால் இந்த விஷயம் தெரியாதவங்களுக்கு, இதுவரை அவங்க செய்யாதவங்களுக்கு இதை நான் சொல்கிறேங்க. நிச்சயமாக நம்மளால் முடிஞ்சது 11 ரூபாயில் இருந்து எவ்வளோ வேணாலும் நம்ம மஞ்சள் துணியில் மலையப்பாவை நினச்சி முடித்து வச்சிடணுங்க. நம்மளுடைய வேலைகள் எல்லாம் நல்லபடியாக சுபிட்சமாக முடிஞ்சதுக்கப்புறமா, நம்ம வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறமா நம்ம மலையப்பா கோவிலுக்கு போவோம் இல்லையா, திருப்பதிக்கு. அப்போ போயிட்டு அவருக்கு மனசார நன்றி சொல்லி அந்த காணிக்கையை நம்ம உண்டியலில் செலுத்திட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா திரும்பவும் ஒரு 11 ரூபாவை அந்த மஞ்சள் துணியில் முடித்து நம்ம பெருமாள் தந்தையை நினச்சிக்கிட்டு நம்ம அந்த பூஜை அறையில் வச்சிடணுங்க. இதே மாதிரி நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தால் நம்ம வம்சம் விருத்தியாகும். நம்ம காலத்துக்கும் கொண்டு வர பழக்கம் என்றைக்குமே நம்மளை குடும்பத்தை காத்து நிற்குங்க. இது முடிச்சு வைக்கிற காசு பெருமாளுக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வேலி மாதிரிங்க. அந்த காசு எந்த ஒரு கஷ்டமோ நஷ்டமோ நமக்கு எந்த ஒரு தோல்வியும் எந்த ஒரு கெட்ட சக்தியும் வீட்டில் வராமல் நம்மளை காப்பாற்றுங்க. நம்ம பூந்தோட்டத்துக்கு எவ்வளோ அழகாக ஒரு வேலி போட்டு அந்த பூந்தோட்டத்தை வளர்க்குறாங்களோ அதே மாதிரி காவல் தெய்வம், நம்ம காக்கும் கடவுள் நம்ம பெருமாள் தந்தைங்க. திருப்பதிக்கு போகிறவங்க நிச்சயமாக அந்த காசு காணிக்கையை முடிச்சு வைக்கணுங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. மலையப்பாவோட அருளால் நம்ம வாழ்க்கை ரொம்பவும் சிறப்பாக இருக்குங்க. ஓம் நமோ வெங்கடேஷாய போற்றி.